அது ஒரு லாரி டிரைவர் அண்ட் அவருடைய பேர் மணிகண்டன். பெரியம்மா இவங்களுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாரி டிரைவரான மணிகண்டன் அப்படின்ற ஒரு லாரி எடுத்துட்டு பெரியம்மா இவங்க ஏரியா வழியாக தான் வந்துட்டு இருக்காரு. அண்ட் அங்கே ஒரு கோவில் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் ஃபோட்டோ பார்க்குறீங்களா, இந்த கோவில் தான். இந்த இடத்துல சின்னதாக ஒரு தரை பாலம் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வழியாக அந்த லாரி வந்துட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒரு பைக் ரொம்பவே வேகமாக வந்திருக்கான். இந்த லாரி டிரைவர் இவரும் எங்க இருந்து அவன் மேலே இடிச்சிட போறோம் அப்படின்னு பயந்து லாரியை லைட்டா ஓரமா திருப்பி இருக்காரு. பட் அந்த இடத்துல பள்ளம் இருக்கிறத இருட்டுல கவனிக்கல போல இருக்கு. இதனால அந்த லாரி அந்த பள்ளத்திலையும் கவுந்திருக்கு, அதாவது அந்த தரைப்பாலத்துல இருந்து கீழேயும் கவுந்திருக்கு. அந்த நேரம் அந்த இடத்துல நிறைய தண்ணி போயிருக்கு. ஸோ இப்படி வண்டி கவுந்ததுனால இவரும் வண்டி கடியில மாட்டி இருந்திருக்காரு. அப்படி மாட்டினதுனால தண்ணியும் போயிருக்கு, மூச்சு விட முடியாம அந்த இடத்துல இறந்தும் போயிருக்காரு. ஆனா இது மட்டும் தான் பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் பிரச்சனை கிடையாது. அப்படி இறந்து போன மணிகண்டன் இவரு இந்த ஆசை அப்படின்ற ஒரு விஷயம், எந்தவித சுகதுக்கமான விஷயங்களை அனுபவிக்காம அல்பாயுஸ்ல இறந்தும் போயிருக்காரு. அப்படிப்பட்ட ஆத்மா ரொம்பவே உக்கிரமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.